குழம்பிய குட்டையில தான் சார் மீன் பிடிக்கிறார் விஜய். தேர்தலுக்கு முன்னாடி தான் திருமாவளவனுடைய மனப்பான்மை அதான். அதிமுக இப்படி பலவீனப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பலவீனப்படும் போது பாத்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுவாரு? என்ன தலைமை கழகத்துல பூட்டுல வந்து கேட்டு ஆட்டணுமா இல்ல உண்ணாவிரதம் இருக்குமா? கூட்டணி கட்சிகள் வந்தவங்க ஸ்திரம் அது ஆயிடுச்சு. இருங்க தோழமை கட்சி நம்மளை விட்டு போயிருவாங்களோங்கிற பயம்தான். திமுக ஆட்சியில லஞ்ச லாவண்யம் ஊறி போயிருந்தது அப்படி இன்னைக்கு சொல்றாருல்ல. சரி, இதெல்லாம் மேடை பேச்சுக்கள்லாம் இருக்கும். கூட்டணியில இருந்துட்டு யாராவது முட்டாள், அதான் நான் முட்டாளான்னு கேட்டாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாளைக்கு தாவேக்காவுக்கும் நடக்கும்ல. நாளைக்கு விஜயை விட்டுட்டு இன்னொரு அன்னைக்கு போவார்ல வைகோ. எல்லாரையும் விட முந்திக்கிட்டு தாவேக்கு ஆதரவு பேசுனவர் எஸ்பி வேலுமணி அவர் இன்னும் வந்து ஒரு அதிருப்தியை தான் வெளிப்படுத்துறாரு தவிர இன்னும் தாவேக்காக்கு போகலையே சார்ங்கிறீங்களா? ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை? 15 பேர் இலக்கு வச்சு எத்தனை தொகுதி அதிக இடைத்தேர்தல் வருது? இந்த சூட்டோடு ஜெயிச்சு போடணும்னு எடுத்தீங்களா அந்த ஆயுதத்தை? இந்த ஆயுதம் ஏற்கனவே திமுக கையில இருக்கு, அண்ணா திமுக கையில இருக்கு, மத்தியில் ஆளுகிற பிஜேபி விதவிதமா வச்சிருக்க அந்த ஆயுதத்தை. திமுக பிஜேபி கூட்டணி வரவே வராதுன்னு யாராவது சொன்னா தயவு செய்து நம்பிடாதீங்க. அது நடக்கும்ங்கிறீங்களா? நடக்காது நீங்க சொல்லுங்க. நடக்காது நீங்க சொல்லுங்களேன். நான் எதுக்கு சொல்லுங்க? 2 பேருமே சொல்லிடாது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பி லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கூட்டணி கட்சி தலைவர்களோட முதலமைச்சர் விஜய் வந்து ஒரு சந்திப்பை நடத்தினாரு. கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெயர் முடிவு செய்யப்படும், அதுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்றும் இது சமூக நீதி அரசாகத்தான் இருக்கும், சிறுபான்மையினர் நலன் காக்கிற அரசு தான் இருக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்த கூட்டணி வந்து நீடிக்கும் அப்படின்ற உறுதியை கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வந்து அதிமுக எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் வர்றதும் அவங்க ராஜினாமா பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் கூட்டணியை வந்து தக்க வைக்கணும்னு நினைக்கிறதும் அது ஒரு சந்தர்ப்பவாத அரசியலா இல்ல ரெண்டுத்தையுமே கையில வச்சு இல்ல பக்கா அரசியல்னு சொல்லுவோம். நீங்க பிரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் என்ன வேணாலும் போட்டுங்க. திருமாவளவன் அதனாலதான் பொறுக்க மாட்டான் ஒரு வார்த்தையை சொன்னார். இது ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னார். அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு இப்படி தொடர்ச்சியா வந்து சேர்றது ஆரோக்கியமற்றதுன்னு சொன்னார். கூட்டணியில் இருக்கிறதுனால நாகரிக ஒரு விளக்கமும் சொல்லிட்டாரு. என்ன ஆரோக்கியம் இல்லைன்னு சொன்னது திரித்து சொல்ல வேண்டாம், இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம். நான் சொன்னேன். இந்த பூசி மொழியை அப்படிதான் சொல்ல வேண்டியது. கூட்டணி தர்மம், ஊடகங்கள் அந்த வேலையை செய்கிறது. கூட்டணி தர்மம் சார். அப்ப அதுக்கு என்ன பேர்னு சொல்லட்டுமே? அவர்கள் பேச்சுதான் நடத்தினார். ஊத்தங்கரை எம்எல்ஏவோடு நலம்தான் விசாரித்தார்கள் அப்படின்னு திருமாவளவன் சொல்லுவாரா? அப்ப அத பேரம்னு சொல்லுவார், இத பேச்சுவார்த்தையை சொல்லுவார். அது கூட இல்லைன்னு சொல்ல. அததான் கேட்டா அது சந்தர்ப்பவாத அரசியல். சந்தர்ப்பவாத அதான் பிரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் நீங்க என்ன வேணாலும் போட்டுங்க. நான் பக்கா அரசியல் பண்றான்னு. ஒரு ஸ்திரமற்ற அரசை ஸ்திரமாக்குவதற்கு எந்த அரசியல் கட்சியும் செய்யற வேலையை விஜய் செய்யறார். கூட்டணி கட்சிகள் வந்தவங்க இருங்க அது ஒரு பார்வை. ஆனா நான் என்ன சொல்வேன்னா, உங்களுக்கு ஏற்கனவே 125 கிட்ட வந்துருச்சு நம்ம தோழமை கட்சிகளோடு. இந்த தோழமை கட்சி நம்மளை விட்டு போயிருவாங்களோங்கிற பயம்தான் சில பேருடைய அட்வைஸ் படி இது நடக்குதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. இல்ல நாமளே ஆன் அவர் ஓன் 121 122 வச்சுக்கணும் சேஃப் அப்படின்னு அட்வைஸ் கொடுத்தன் காரணமா தான் இந்த வேட்டை நடக்குதான்னு தெரியாது நமக்கு. அதுக்கு எடப்பாடியுடைய பிடிவாதம் தான் முதல்ல அடிப்படை காரணமா இருக்கு. சும்மா இருக்கிறப்ப திமுக இருந்து ஏன் ஒரு ஆளை கூட இழுக்க முடியல இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா தலைமை எங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன் அதிமுக கலகலத்து போனனால ஒருத்த வந்து மீன் பிடிக்க முடியுது? குழம்பிய குட்டையில தான் சார் மீன் பிடிக்கிறார் விஜய். தப்பு விஜய் மேல, முதல் தப்பு விஜய் மேல இல்ல, இடம் கொடுத்தது எடப்பாடியினுடைய தவறு. அவருடைய பிடிவாதம் தான் அதுக்கு அடிப்படை காரணம். அதனாலதான் அதிமுக எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அப்ப ராஜினாமா பண்ணாம வெளியே ஆதரவு தெரிவிக்கலாமே. யாருக்கு? தாவேக்காவுக்கு. அதுதான் வெளியில் இல்ல, நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கிற போது ஆதரிச்சே ஓட்டு போட்டால, ஓட்டு போட்டாச்சு, மன்னிப்பு கேட்டதும் கொடுத்தாச்சு. செல்வி ஜெயலலிதா காலத்துல தேமுதிக நான் சொன்னேன். இங்க பாருங்க, விஜய் செய்யறது அரசியல் ரீதியா பார்த்தா பக்காவா காய் நகர்த்துறாரு. செய்யல. ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதாக்கு அந்த நிலைமை வரல சார். இன்னைக்கு நம்ம 107 தான் இருக்கிறோங்கிற அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கு விஜய்க்கு. வைகோ முழுசா எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் வைகோ உறுதியாக எடுப்பான், நிஜம்தான் அது. ஆனா அவர்கிட்ட எம்எல்ஏ இல்ல. அப்ப இன்று தேர்தல் வந்தாலும் தாவேக்கா மீண்டும் சொல்றாங்க. இருக்கட்டும் சார். இப்போ எம்எல்ஏ வச்சிருக்கிற கட்சிகள் எவ்வளவு நாளைக்கு நம்மளோட இருக்கும் அப்படின்னு சில பேர் ஒரு பயம் கலந்த எச்சரிக்கை உணர்வு விஜய்க்கு ஊட்டிருக்கலாம். அரசியல்வாதியாகவே மாறிவிட்ட விஜய்க்கு அந்த பயமும் எச்சரிக்கையும் ஒரு எதிர்காலத்தை பத்தின கவலையும் இருக்கலாம். அப்ப நாமளே ஒரு 117 120 ஜெயிக்கணுமேப்பா அப்படின்னு கூட அந்த இலக்க நோக்கி கூட போகலாம். அதுக்கு இன்னொரு 13 பேர் தேவைப்படுது, சேஃபா 15 அப்படின்னு வச்சு நடக்கிற பேச்சுவார்த்தைகள்னு நாகரிகமா சொல்றோம்ல. அப்போ அது பேச்சுவார்த்தை, இது பேரமா அப்படின்றதான் இப்ப கேள்வி. விவரம் அறிஞ்ச பொதுமக்கள் ரெண்டையும் தான் எடை போட்டு பார்ப்பாங்க. இதை விஜய் மறக்க கூடாது, தாவேக்காவும் மறக்க கூடாது. மக்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை சார். எல்லாத்தையும் தான் பார்த்தாங்க, இதையும் தான் பார்த்துட்டு இருப்பாங்க.
இல்ல இப்ப அருண்ராஜ் கூட பேசும்போது இன்று தேர்தல் நடந்தாலும் தாவேக்கா மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த நம்பிக்கையில தானே ரிசைன்மெண்ட் எல்லாரும் போய் சேர்றாங்க. வேளாண்மையில நம்ம விசில் என்ன ஜெயிச்சு போடலாம், கரூர்ல நம்ம என்ன ஜெயிச்சு போடலாம், பெருந்துறையில அவர் எப்படி ஜெயக்குமார் ஏற்கனவே நினைக்கிறேன். ஜெயிச்சவங்க தான் சார் அவங்க. அதான் சார் விசில் இன்னும் நம்மளால ஜெயிக்க முடியும் நம்பிக்கை வர்றது காரணம் அந்த நம்பிக்கை ரைட். அதனால மக்கள் ஒரு அந்த உரைகள் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அதுதான். அதை கவனிக்கிறதுக்கு நானும் தயார். ஏன்னா இந்த 50 நாள் ஆட்சியிலையும் கூட தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. நிர்வாக ரீதியை தவறுன்னு அந்த இதை விட்டுடுங்க. ரீல்ஸ் எடுக்கிறது, அந்த ரீல்ஸ் காரணமா அதிகாரம் இல்லாத அதிகாரத்தை போய் ஒரு இடத்துல பயன்படுத்துறது, ஸ்கூலுக்குள்ள போய் கட்சி கொடியை கட்டுறது, அக்கிரமம் இதெல்லாம். இதெல்லாம் சின்ன விஷயமா தெரியும். சரி, இதெல்லாம் ஒரு விஷயமா சார் சொல்லலாம். சமூகத்தை கெடுக்கிற விஷயம் இதெல்லாம். ஊழலை விட மோசமானது இதெல்லாம். அடுத்த தலைமுறை பத்தி தப்பு சார். சிந்திக்கிறது அதனால அப்படின்னு கூட சொல்றாங்க. அவங்களே கடுமையான அறிக்கைகள் விட்டு சில ஒன்றிய சேர்லாம் கட்சி விட்டு நீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், இந்த முதல் 1 மாசம் அந்த மௌனம் இருக்குல்ல, தப்பான மௌனம் அது. இந்த கடுமையை முதல் வாரத்துல இருந்தே காமிச்சிருக்கணும். ஸ்கூலுக்கு எதுக்கு ஒரு அரசியல் சார், உங்களால் கடுமையாக விமர்சிக்கப்பட்ட திமுக கூட இந்த வேலையை செஞ்சதில்ல சார். கட்சி கொடி கட்டவே மாட்டாங்க. அரசு பள்ளிக்குள்ளேயோ தனியார் பள்ளிக்குள்ள கூட அரசியல் கட்சி கொடி பறந்து நான் பார்த்ததே கிடையாது. வாடகை கூட்டம் மைதானத்துல நடக்கலாம், வேற வேற இடங்கள்ல. ஸ்கூல் கிரவுண்ட்ல கட்சி கொடி பறந்ததே கிடையாது. ஆனா தாவேகா கொடி பறந்து 10 ரீல்ஸ் நான் பார்த்துட்டேன் வெவ்வேறு இடங்கள். விஜய் மாமா வாழ்க. லேட்டா புரிஞ்சுக்கிட்டு கடுமையா நடவடிக்கை எடுத்து 2 பேர் மேல நடவடிக்கை இதை கடுமையா எடுக்கலைன்னா தப்பா போயிடும் சார். நீங்க ஒரு தலைமுறையவே நீங்க சீரழிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆட்சிக்கு வாங்க, காலங்காலத்துக்கு விஜயே தொடரட்டும், அதெல்லாம் வேற வாழ்த்து சொல்லுவோம். இப்படி சமூகத்தை கெடுத்துதான், ஒரு சமுதாயத்தை கெடுத்தா நீங்க வரணும்னு அவசியம் இல்லை. பள்ளி நிகழ்ச்சிகள்ல நடனம் ஆடுறாங்கல்ல, அந்த மாணவர்களே நடனத்தை முடிக்கும் போது கடைசியா இப்படி பண்றாங்க. ஒன்னொன்னா விமர்சிக்க வேண்டாம். நான் என்ன சொல்லுவேன்னா, நல்ல வயசுல ஒரு முதலமைச்சர் ஆயிட்டார். இனிமேல் அரசு நிர்வாகத்துல ஒரு நாகரிகமான முறையில அந்த ஆட்சியை நடத்திட்டு போனாங்கன்னா நிஜமாக விஜய் இந்த தமிழ்நாட்டுக்கு செய்யற மிகப்பெரிய சேவையா இருக்கும். அவருடைய கட்சிக்கு ஒரு நீடிச்ச ஒரு 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 அஸ்திவாரத்தை ஏற்படுத்தினதா அது இருக்கும். சின்ன சின்ன அரசியல்ல அவர் பேசுற பேச்சிலேயே மாறணும்னு நான் சொல்றேன். நீங்க அது வரைக்கும் ரசிச்ச விஜய பொதுமக்கள் முகம் சுழிச்சிட்டாங்க. திருச்சியில அவர் பேசின பேச்சு எந்த வகையிலும் ஏத்துக்கொள்ள முடியாத பேச்சு. அவரு திருந்தணும்னா ஏதோ இது வரைக்கும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காரு, நீ கொள்ளையடிக்க நிறுத்துங்க நான் சொல்லல. அந்த முகபாவனைய, உடல் மொழிய, வாய்மொழிய மாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு. முதலமைச்சருங்கிற அந்த மாண்புக்குரிய இடம் வேற, நடிகர் விஜய் வேற. இந்த வித்தியாசத்தை அவர் உணர்ந்தாருன்னா அவருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஏன்னா அதை நீங்க என்ஜாய் பண்ண வார்த்தைகள் எல்லாம் மீறுது. ஒரு முதலமைச்சர் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அது இல்லை. அதனாலதான் குட்டி கதையும் ஒரு எல்லை மீறுது. அதுக்கான பதிலடியும் நாகரிக எல்லையை தாண்டி போகுது. புரியுதுங்களா? விவாகரத்து வழங்குறது காலம் எல்லா வீடுகள்லயும் எல்லா ஊர்லயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அது முதலமைச்சரோடு சம்பந்தப்படுத்தி இயல்பா நடக்கிற விஷயத்த சுட்டி காட்டுகிற அளவுக்கு தரம் தாழ்ந்த விமர்சனம் ஏன் வருது? தரம் தாழ்ந்த வார்த்தையில நீங்களும் விடுறீங்க. ஒரு தோல்வியை பார்த்துட்டு ஒரு தலைவனை நீங்க அப்படி விமர்சிச்சீங்கன்னா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. ஸோ 2 பேருமே ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கணும்னா முதல்ல முதலமைச்சர் ஒரு நல்ல முன்னுதாரணத்தை ஏற்படுத்தணும். தான் பேசுகிற அந்த பாணியை கொஞ்சம் மாத்தினார்னாலே போதும். அவருடைய சிந்தனைகள் நிச்சயமா நான் நம்பி சொல்றேன், நல்ல விதமா தான் போகும்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா பார்ட்டி ஃபண்டை ஒழிக்கணும்னு அவர் காட்டுற இந்த நிமிடம் வரை அவர் காட்டுற உறுதி இருக்குல்ல, அதுதான் சார் முதல் நல்ல தொடக்க புள்ளி. அது நீடிச்சதுன்னா லஞ்சம் ஒரு இடத்துல வந்து குறையதான் செய்யும், தாராளமா குறையும். அதிமுக கரைகிறது. அப்ப தாவேக்கா சொன்ன மாதிரி, விஜய் சொன்ன மாதிரியே இது டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு எடுத்துக்கலாமா? ரிசல்ட் அதை தானே காமிச்சிச்சு. இதைத்தானே நம்ம தேர்தலுக்கு முன்னாடி சொன்னோம். அது நடந்த பிறகு அதிமுக நீங்களே பேசுறீங்க, அதிமுக ஒரு மிகப்பெரிய கட்சி, அதை யாரும் அழிக்க முடியாது. இல்ல அவ்வளவு சுலபத்துல அழியாதுன்னு சொன்னேன். அப்ப எவ்வளவு காலத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேங்கிற வார்த்தையை நான் 2-3 பேட்டியில சொன்னேன். நல்லா அதை எடுத்து போட்டு பாருங்க. இந்த வார்த்தையை நான் எவ்வளவு நாளே தான் சொல்லிட்டு இருக்கிறது. அண்ணா அதிமுக என்ன இருந்தாலும் மிகப்பெரிய கட்சி, தமிழ்நாடு திமுகவுக்கு மாற்று அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் எவ்வளவு காலத்துக்கு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு நான் கேட்டேன். இப்ப அது இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துருச்சு. ஒரு மீம்ஸ் பார்த்தேன், படைத்தல் காத்தல் அழித்தல். அதுதான் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி திருந்துறதா இல்லை. அவருடைய பிடிவாதம் தான் இந்த அழிவுக்கு காரணம். இப்பவும் காலம் கெட்டு போயிடல. தன்னுடைய பிடிவாதத்தை அவர் தளர்த்தினாருன்னா, ஏன்னா நேத்து இந்த 9 பேர் துணை பொதுச்செயலாளர் பதவி வாங்கின 2 பேர் உட்பட 9 பேர் வெட்டிக்கிட்ட அது அறிக்கை இருக்குல்ல. இதுக்கப்புறமும் எடப்பாடி தன்னை திருத்திக்கலைன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயலலிதாவின் ஆன்மா கூட இந்த கட்சியை காப்பாற்ற முடியாது. அவ்வளவு பெரிய துரோகத்தை எடப்பாடி செய்யணுமான்னு அவர் தான் யோசிக்கணும். இப்ப எல்லாரையும் விட முந்திக்கிட்டு தாவேக்கு ஆதரவு பேசுனவர் எஸ்பி வேலுமணி. அவர் இன்னும் ஒரு அதிருப்தியை தான் வெளிப்படுத்துறாரு தவிர, இன்னும் தாவேக்காக்கு போலையே சார்ங்கிறீங்களா? ஏன் சார் உங்களுக்கு இந்த வேலை? அன்னைக்கு இருந்த சூழல் ஒரு முடிவு எடுத்தாங்க. அன்னைக்கு அமைச்சரவையில இடம் தர்றேன்னு சொன்னாங்க. எத்தனை துறை, எத்தனை எண்ணிக்கைன்னு பேச்சு நடந்தது எனக்கே தெரியும். அந்த சூழல் வேற. அது மாறவும் தானே மன்னிப்பு கடிதமே அதே வேலுமணி போய் கொடுக்குறாரு எடப்பாடி கிட்ட. நாங்க தப்பா முடிவு எடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு. அந்த லெட்டர் போய் சபாநாயகர்ட்ட ஆவணப்படுத்திருக்காங்க. நாளைக்கு கோர்ட்டு கேஸ் வரப்போது லெட்டரே ஆர்டிஐல கேட்டு நீங்களே வாங்கலாம். அது தவறுன்னு மன்னிப்பு கேட்டு கொடுத்த பிறகும் அந்த வேலுமணி நான் மாவட்ட செயலர் ஆக்க மாட்டேன்னு சொல்றது என்ன அழிச்சாட்டியம்?
அப்படி என்ன பிடிவாதம் உங்களுக்கு? அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. நீங்க தப்பு. அப்ப அவங்க கேட்கிற கேள்வி பதில் சொல்லுங்க. திமுக ஆதரவோடு நீங்கள் முதலமைச்சராக முதல் முயற்சி எடுத்தீங்களே, அது நியாயமான்னு கேட்டாங்களே. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பதில் சொல்லலையே. பூசி முழுகுதான். அது நடக்கல வேற. சரி, அந்த 2 பேரும் சேர்ந்து திருமாவளவன் முதலமைச்சர் ஆகறதுக்கு கடைசி நேரத்துல ஒத்துக்கிட்டீங்க. அதாவது சரியான நேரத்துல ஒத்துட்டு இருந்தா கூட இன்னைக்கு இந்த ஆட்சி அமைஞ்சிருக்காது. ஒரு 4 மணி நேரம் லேட் பண்ணிட்டாரு. எடப்பாடிங்கிற ஒற்றை மனிதர். தான் முதலமைச்சர்லாம் எதுவுமே நடக்கக்கூடாது. அப்படின்ற அந்த பிடிவாதத்தினால 4 மணி நேரம் ஞாபகம் இருக்கா? திருமாவளவன் ஒரு நாள் லேட் பண்ணாரு. லெட்டர் கொடுக்கறதுக்கு. எதுக்கு? இல்ல வன்னியரசு அவரு நாளைக்கு சொல்றது எல்லாமே கேட்டாரு. வரலாறு வெளியே வரும் சார். தப்பு இல்ல. ஏன்னா அவருக்கு அந்த ஆஃபர் கொடுக்கப்பட்டது. அந்த ஆஃபர் முதல் முறையாக ஒரு பட்டியலினத்து சமுதாயத்தை சேர்ந்தவர் இவ்வளவு சுதந்திரமா, இவ்வளவு ஒரு ஒரு வாய்ப்போட அதுக்கு ஒரு 6 மணி நேரம் எடுத்துக்கிட்டாரு. அப்ப அதையும் ஒரு 4 மணி நேரம் லேட் பண்ணாரு. அதுவும் நடக்கல. அப்போ இது கட்சி கட்டுப்பாட்டை மீறினது நாங்க ஒத்துக்கிறோம். அது என்ன செயல்னு கேட்டாங்க. அம்மாவால் தீய சக்தி என்று சொல்லப்பட்ட திமுகவோடு நீங்கள் கூட்டணி சேர முயற்சிக்கலாமா? பதில் இல்ல. சரி, அந்த தீய சக்தின்னு சொல்லப்பட்ட ஆதரவோடு அமைகிற அமைச்சர் எனக்கு என்ன துறைன்னு கேட்டதும் இந்த 25 பேர்ல 4 பேர். அண்ணே அது கொஞ்சம் பாத்துக்கண்ணே அப்படின்னு. அது மட்டும் திமுக இனிக்குதா? திமுக எதிர்ப்பை அதிமுக இனிமே செய்ய முடியாது. ரொம்ப தீவிரமா தாவேக்கா செய்யறாங்க. அதனால நம்ம அங்க போயிடலாம். கொள்கை ரீதியா பாக்குறீங்களா? அப்படின்னா அது ஓகே தான். சரிதான். பாராட்டுவோம். ஒரு மாலையை போட்டு வந்துருங்க. அதான் சொன்னேன். அப்படி வருகிறவர்களுக்கு அந்த கொள்கையை காப்பாற்ற வருகிறவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளிக்க மாட்டோம்னு சொல்லட்டும். அது எவ்வளவு தூரம் அது வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். நக்கலா சொல்லல. யதார்த்தம் அதான் சார். இப்ப மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. திமுக வந்து விலைக்கு வாங்கிட்டாங்க எங்க எம்எல்ஏக்களை அப்படின்னு. அது எப்படி பாக்க? விலைக்கு வாங்கினாங்கன்னு எப்படி சார் சொல்ல முடியும்? ரைட், அவங்க ஒரு பேச்சு அது நடத்திருப்பாங்க. குதிரை பேரமா ஒட்டக பேரமான்னு ரைட், கேட்டாரு. அது என்ன பேர வேணாலும் இருக்கட்டும். அவங்க கஷ்டப்பட்டு உங்க கட்சி உறுப்பினர் தான். அவங்க உழைக்காமல் சீராளி ஜெயிச்சிருக்க முடியுமா? சொல்லுங்க. திமுக உழைப்பு இல்லாம சீராளி ஜெயிச்ச முடியும். கடைநல்லூர் அதிமுக கோட்டை மாதிரி எப்படி ஜெயிச்சாரு அவரு? ஸோ திமுக பிரதான கட்சியுடைய பங்கு எந்த அணிலையும் இருக்கும். இப்போ தாவேகா கூட போறாங்க, ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுப்போம். அதே ராஜேந்திரன் கடைநல்லூர்லயும் செந்தில் செல்வனா அவருக்கு சீராளையும் நிக்கிறான்னு வச்சுப்போம் விசில்ல. மதிமுக சொந்த உழைப்பு, சொந்த செல்வாக்குல ஜெயிக்க போறாங்க. தாவேகாங்கிற பெரிய கட்சியினுடைய ஆதரவோடு தான் அவங்க ஜெயிப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்போ நீங்க நாளைக்கு இன்னொரு முடிவு எடுத்துட்டு போற போது அந்த தாவேகா எப்ப விசில்ல நின்ன நீ இங்கேயே இருன்னு சொல்லுவாங்களா? ஒரு பேச்சுக்கு அங்கே போய் நின்னு சொல்லுவாங்களா? போயிடுப்பான்னு சொல்லி அப்படியே வாழ்த்தி மாலை போட்டு அனுப்புவாங்களா? வைகோ எதை எதிர்பார்க்கிறாங்க? இது அரசியல். இல்ல சொந்த ஆனா சின்ன நிக்கலாம். முதல் தவறு எங்க நடக்குது? திமுக கிட்ட தான் முதல் தப்பு தொடங்குது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற போதே கூட்டணி கட்சிகளை திமுக நடத்திய விதம் சரியல்ல. அந்த பேச்சு நடந்துகிட்டு இருக்கிற போதும் நான் ஒரு பேட்டியில தான் சொன்னேன். இவ்வளவு கையை முறுக்காதீங்க. இடதுசாரிகள்ட்ட ஒரு தொகுதியை குறைச்சி என்ன சார் நீங்க சாதிச்சீங்க? அப்படி என்ன சார் இப்படி இந்த இது நடத்திட்டு இருக்கீங்க நீங்க? கீழே அதான் சொன்ன காலுக்கு அடியில இவ்வளவு லஞ்ச லாவண்யம் புறையோடி போயிருக்கிறது ஒரு துளி கூட உங்களுக்கு தெரியல. அந்த ஒரு தொகுதியை பிடுங்கி அப்படியே நீங்க அப்படியே தனியும் மெஜாரிட்டி வந்துட்டீங்களா? வந்துட முடியுமா? வர்றதுனால என்ன அர்த்தம்? அவங்களை காயப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவை இருக்கு? அன்னைக்கு தொடங்கினதுதான் இந்த அதிருப்தி. அப்படி அப்படியே எல்லாரும் சேர்ந்து அதை குழப்பினாங்க. ஆளுக்கு ஒரு பிடி மண் எடுத்து போட்டாங்க அந்த அணியினுடைய வெற்றி மீது. ஆளுக்கு ஒரு பிடி மண்ணு. திமுக தான் மண்ணை போட்டுச்சு. 2 தொகுதி கமலஹாசனுக்காக கொடுக்குறீங்க. அவர் டார்ச் லைட்ல நின்னா சொம்பு சீப்புல நின்னா உங்களுக்கு என்ன சார்? சொல்லுங்க சார். அப்படி நம்பிக்கை இல்லைன்னா அந்த கமலஹாசன் எதுக்கு உங்க அணியில வச்சிருக்கீங்க? இல்ல ஒரு தொங்கு சட்டசபை வரும், இவரெல்லாம் விலகி அங்கிட்டு போயிடுவார்னா அந்த நம்பிக்கையற்ற கமலஹாசன் உங்க அணியில எதுக்கு? அந்த நம்பிக்கையற்ற வைகோ உங்க அணியில எதுக்கு? போறாரு சார். அது அவங்களுக்கான உழைப்புக்கு அந்த கட்சியினுடைய கடந்து வந்த வரலாறுக்கான நீங்க கொடுக்குற அங்கீகாரம் சார். போனா போகிறாருன்னா அது அவர் எடுக்கிற முடிவு இல்ல சார். யார் எடுக்கிற முடிவு? வைகோ எடுக்கிற முடிவு, கமலஹாசன் எடுக்கிற முடிவு இல்ல. அப்போ சின்னத்துல நீங்க உதயசூர்லாம் நிக்கணும்னு எதுக்காக வைகோக்கு அவ்வளவு பிரஷர்? தப்பு அங்கதான் தொடங்குது. வைகோ இன்னைக்கு பேசுற பேச்சு நிக்க தப்பு. முடியாதுன்னு அவர் சொல்ல வாய்ப்பு இருக்குல்ல யாரு? வைகோவுக்கு. இன்னைக்கு அப்படி பார்த்தா அந்த பேட்டி எடுத்து பாருங்க. சீர்காழியில அந்த கதையை நான் சொல்லட்டுமான்னு கேட்கிறாரு. அந்த ஒரு தொகுதியும் சேர்த்து அவர் தான் அறிக்கை விட்டாரு. யார் பேசி அறிக்கை விட்டார்? டிஆர் பாலு என்னிடம் பேசினார். அதென்ன அங்கே 4 இங்க 1 எல்லாமே அப்படின்னு சொல்லவும் தான் சார் நம்ம சிரிக்கிறோம். வைகோ மேல 1000 விமர்சனம் இருக்கு. நான் அதை மாத்திக்கவே மாட்டேன். ஆனா இன்னொரு பார்வை பாருங்க. அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் சார். அது சரி 1000 சார். ஆனா அவமானங்களை கடந்து ஏற்ற இறக்கங்களை கடந்து 30 வருஷத்துக்கு மேல இப்படி தனியா கட்சி நடத்திட்டு வராரு. அவர் மனசு எனக்கு என்ன பாடுபட்டிருக்கும் சார். அது நியாயமா இருக்கலாம் சார். ஆ. ஆனா திமுக ஆட்சியில லஞ்ச லாவண்யம் ஊறி போயிருந்தது அப்படி ஆமா. இன்னைக்கு சொல்றாருல்ல. ஆமா, சரி இதெல்லாம் மேடை பேச்சுக்கு நல்லா இருக்கும். கூட்டணியில இருந்துட்டு யாராவது முட்டாள், அதான் நான் முட்டாளான்னு கேட்டாருன்னு நினைக்கிறேன். முட்டாளா அவரு அது சொல்றதுக்கு? நாகரிகம் சார். வேற வழி இல்ல சார்.
இன்னைக்கு நாளைக்கு தாவேக்காவுக்கும் நடக்கும்ல. நாளைக்கு விஜயை விட்டுட்டு இன்னொரு அன்னைக்கு போவார்ல வைகோ, அப்ப கேளுங்க ஏன் சார் இது வைகோக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் சொல்றாங்கல்ல எங்களை மரியாதையோட நடத்துறாங்கன்ட்டு. திருமாவளவனே கடுமையான வார்த்தையை போட்டு மிச்சிக்க முடியும் இந்த குதிரை பேரத்தை. அவர் ரசிக்கல, நிஜமாவே ரசிக்கல. அதிமுக பலவீனப்படுற இன்னைக்கு இல்ல சார், தேர்தலுக்கு முன்னாடி தான் திருமாவளவனுடைய மனப்பான்மை அதான். அதிமுக இப்படி பலவீனப்படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா பலவீனப்படும் போது பாத்துட்டு இருக்காரு. என்ன பண்ணுவாரு? என்ன தலைமை கழகத்துல பூட்டில் வந்து இப்ப கேட்டு ஆட்டணுமா இல்ல உண்ணாவிரதம் இருக்கணுமா? அடுத்த கட்சிக்காரருக்கு அவ்வளவுதான் சார், வார்த்தையில தான் சார் கவலைப்பட முடியும். நீங்க இவ்வளவு பிடிவாதம் பிடிச்சிட்டு அழிச்சாட்டியம் பண்ணுவார் எடப்பாடி, திருமாவளவன் வந்துட்டு எல்லாம் பண்ணுவாரா? ஒரு உணர்வை தான் காட்ட முடியும். இருங்க, அந்த அதிமுக அழியக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த திருமாவளவனை இன்னைக்கு லேசா ஒரு வார்த்தை சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்றது கூட விஜய் தப்பா எடுத்துக்குவாரோ அப்படின்னு நினைச்சுதான் ஏதோ சமாளிக்கிறார். நீங்க சொல்றீங்க கூட்டணியில இருந்துகிட்டா இது வந்து என்ன சொல்றது, ஒரு அனுபவிக்க வேண்டிய தர்ம சங்கடம். இதுதான், வேற வழி இல்லை சார். இப்ப காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விசிக, மதிமுக எல்லாருமே வந்து செக்குலர் போர்சஸ் போராட்ட களங்களில் நின்று இருக்காங்க. இப்போ அவங்க நேத்து திமுக வெற்றி அடைஞ்சது, அவங்க கூட இருந்தோம். இப்ப தாவேகா தான் வெற்றி அடைஞ்சிருக்கு, வாங்க அங்க போயிடலாம்னு சொல்றது, இது எப்படி சரியா இருக்கும்? இதுதான் பக்கா அரசியல். இதுதான் சார், அது தேர்தலுக்கு முன்னாடி இருந்தா கூட பரவாயில்ல சார். இதுதான் சார் தேர்தல் முடிவுக்கு பிறகு. இதுதான் சார் அரசியல். புரிஞ்சுக்கோங்களேன். இதெல்லாம் அதை மட்டும் இப்போ மட்டும் அவங்கள போய் மட்டும் குறை சொல்றதுல எனக்கு உடன்பாடு இல்லை. பாக்குறதுக்கு ஆக்வர்டா இருக்குன்னா ரைட், அதுக்கு மக்கள் முடிவு பண்ணிட்டு போட்டோம். அரசியல் பண்றாங்க, வேற வழி இல்லை. அன்னைக்கு காட்ட முடியாத கோபத்தை இன்னைக்கு காட்டுறாங்க திமுக மேல. அதை நான் பெருசாலாம் நான் அதை விமர்சிக்க விரும்பல. இதே தவிர திமுக தானே செஞ்சது, மதவாத சக்தி அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு நைட்ல போய் பிஜேபியோட சேர்ந்து மந்திரி பேர்ல வாங்கிக்கலையா? அமைச்சர்கள் இடம் பெற்றாங்களா இல்ல? கலைஞரே பொதுக்குழு செயற்குழு கூடல, தன்னை சென்னையில இருந்து 4 பேரை கூப்பிட்டாரு, எப்பா போய் சேர்ந்துடலாம் பண்ணா முரசொலி மாறன் பேசினா ஒரே நைட்ல போய் சேர்ந்துட்டாங்க சார். அன்னைக்கு என்ன, இன்னொரு தேர்தலை சந்திக்க நாடு தயாராக இல்லை அன்னொரு கோஷத்தை சொன்னார். நாங்கள் இருக்கிற இடத்தில் மதவாதத்துக்கு இடமே இருக்காது கலைஞர் சொன்னார். மக்கள் அதை நம்பினாங்க, நம்பின மாதிரி இவங்க காமிச்சாங்க. அவரால் அந்த சூழலை சமாளிக்க முடிஞ்சிச்சு. குறைந்தபட்ச செயல் திட்டம் போட்டாங்கல்ல சார். நீங்க அதெல்லாம் அடுக்குங்க, சைட்ல அப்படி அப்படி சொல்லுங்க, அதெல்லாம் வேற. நான் என்ன சொன்னேன், அப்பயும் நான் திமுக இந்த விஷயத்துக்கு விமர்சிக்க மாட்டேன். அன்னைக்கு நிலைப்பாடு அதை இன்னும் சொல்லட்டுமா? நான் 2 வருஷம் முன்னாடி இந்த வார்த்தையை சொன்னேன். திமுக பிஜேபி கூட்டணி வரவே வராதுன்னு யாராவது சொன்னா தயவு செய்து நம்பிராது. என்ன, நான் காங்கிரஸ் வெளியே போனா இயல்பா அமைகிற கூட்டணி அதுதான் சார். பாராளுமன்ற தேர்தல் வருகிற போது அது நடக்கும்ங்கிறீங்களா? நடக்காது நீங்க சொல்லுங்க, நடக்காது நீங்க சொல்லுங்களேன். நான் எதுக்கு சார் சொல்லணும்? 2 பேருமே சொல்லிடாது நான் சொல்றேன். நானும் உஷாரா இருக்கேன், நீங்களும் உஷாரா இருக்க தான் நான் சொல்லுவேன். அது ஒண்ணு பெரிய பெரிய கொள்கை அதெல்லாம் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு சார். யார் வேணாலும் யாரோட சேருங்க, துரோகம் பண்ணாத அரசியலை பண்ணுங்க, தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாங்க, நம்ம உரிமைகளை விட்டு கொடுக்காதீங்க. இதுதான் குறைஞ்சபட்ச எதிர்பார்ப்பு இருக்கே தவிர ஐயோ போயிடுவாரோ அப்ப அந்த கொள்கை என்ன ஆகுறது? கொள்கை எங்கடா இருக்கு? அதெல்லாம் காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அடிப்படை அடிவயத்துல கை வைக்காதீங்க, ஏறி மிதிக்காதீங்க, ஏழைகளை வதைக்காதீங்க. குறைஞ்சபட்ச தேவை தான் சார். இன்னைக்கு துரோகம் செய்ய, தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யாதீங்க. பிஜேபி துரோகம் செய்ய தான் இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்க முடியல. ஏன்னா உரிமைகள் பறி போகிறத வேடிக்கை பார்க்க முடியல. அவர்களே சில உரிமைகளை பறிக்கிறாங்க, இன்னொருத்த பறிச்சா கூட அது தப்பு இல்லையா, அதுல என்ன இருக்கு அப்படின்னு சப்பக்கட்டு கட்ட தான் பிஜேபி இந்த கதியில இருக்கு. அண்ணாமலை வரப்போறாருல்ல சார், வாழ்த்து சொல்லுவோம். தாராளம் வரட்டும். அவரும் சில பாடங்களை கத்துட்டு இருப்பார். முதல்ல அவர் சொன்னார் திமுகவுக்கு மாற்று பிஜேபி தான், பிஜேபி மாற்று திமுக. அப்ப நான் என்ன சொன்னேன், ரிசல்ட்ல ஒண்ணு நிரூபிச்சு காட்டுங்க, இயல்பா மக்கள் பேசட்டும். இன்னைக்கு பேசுறாங்கல்ல மக்கள், நிரூபிச்சாரு விஜய். திமுக மாற்று தாவேக்காதான்னு 1-2ங்கிற பொசிஷன் வச்சாலும் சார் மாற்றுன்னு சொல்றோம். அது இல்லப்பா இதெல்லாம் தேர்தலுக்காக தான், இயல்புல இல்லைன்னு சொல்ற நிலைமையில கூட எடப்பாடி இல்லையே. அரசியல் ஒரு அந்த மாதிரி பண்ணலையே. அது மாதிரி அப்ப சாதிக்க தவறியதை அப்ப நிறைய போய் பேசினார் அண்ணாமலை, நிறைய போய் பேசினார். அது ஒரு பாடமா எடுத்துட்டு இனிமேல் அவ்வளவு போய் பேசுறது மக்கள் ரசிக்கலங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்க தான் போறாரு. வரட்டுமே, வந்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். அவருடைய அரசியலை அப்பயும் நம்ம கவனிப்போம், நல்லது செஞ்சா பாராட்டுவோம், வாழ்த்து சொல்லுவோம். இப்ப ஆளுநர் டெல்லி போயிருக்காரு, உள்துறை அமைச்சர் சந்திக்கிறாருன்ற செய்தி எல்லாம் வருது. திமுக தரப்புல வந்து தேர்தல் எப்போ வேணாலும் வரும்னுலாம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக எம்எல்ஏக்கள் போறாங்க. நீ எதையோ முடிச்சு போடுறீங்களே, ஏதாவது அரசியல் 2 பாயிண்ட் தானங்க இணைக்க முடியும். ஸ்டாலின் எப்ப வேணாலும் தேர்தல் வரணும்னு சொல்றாரு, இங்க ஆளுநர் டெல்லி போயிருக்காரு, எம்எல்ஏக்கள் பேர நடக்குது. ஆளுநர் டெல்லி போறதுங்கிறத இதுல இணைக்க வேண்டாம். ஏன்னா அவர் 2 ஸ்டேட்டுக்கு கவர்னர் இருக்கா, ஒன்ன பிடுங்க போறாங்க. இது கேரளா பிடுங்கட்டா தமிழ்நாட்டை பிடுங்கட்டான்னு கேட்பாரு அவரு. யதார்த்தமா பேசுறோம். அதே நேரத்தில் RN ரவி கூட 4 நாளா முகாமிட்டு இருக்கிற, மார்ச்ல தான் போய் வெஸ்ட் பெங்கால்ல சேர்ந்தாரு. அவரையும் வர சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சர், சீனியர் அமைச்சர்கள் பல பேர் மத்திய அமைச்சர் வந்து வெளியே போறாங்க. அதுல சில பேர் கவர்னர் ஆகலாம். இந்த டிஸ்கஷனுக்காக போயிருக்கலாம். அதுக்கும் இந்த அரசியல் பாஜக சும்மா இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க சொன்னீங்கல்ல. அதுக்கு கவர்னர் தான், கவர்னர் வச்சுதான் அவங்க பிளே பண்ண போறாங்க. வெறும் திமுக மட்டுமே பார்க்காதீங்கன்னு நான் சொன்னேன். விஜய் எல்லா விஷயங்கள்லயும் கவனமா தான் இருக்கணும்.
நீங்களும் அந்த ஆயத்தை, நீங்க தான் அந்த ஆயத்தை ஃபர்ஸ்ட் கையில எடுத்தீங்க. இல்ல மத்திய அரசோட நீங்க இலக்கமா தான் போகும். அது ரைட். அது நிர்வாக ரீதியானது. நீங்க ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துட்டீங்க. 15 பேர் இலக்கு வச்சு எத்தனை தொகுதி அதிக இடைத்தேர்தல் வருதோ இந்த சூட்டோடு ஜெயிச்சு போடணும்னு எடுத்தீங்களா அந்த ஆயுதத்தை? இந்த ஆயுதம் ஏற்கனவே திமுக கையிலும் இருக்கு, அண்ணா திமுக கையிலும் இருக்கு. மத்தியில் ஆளுகிற பிஜேபி விதவிதமா வச்சிருக்கு அந்த ஆயுதத்தை. இதை விஜய் மறக்க கூடாதுன்னு சொல்றேன். நன்றி சார். பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.